எல்லாருக்கும் ஹாய். ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற டவுட்டை கிளியர் பண்ணுறதுல 5th வீடியோ. ஆக்சுவலாக இவங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாமில் அதுவும் மேக்ஸ் எக்ஸாம் அப்போ நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேறு மெத்தட் யூஸ் பண்ணி அந்த சம்மை சால்வ் பண்ணுறேன். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டு, ஆன்சர்ஸும் கரெக்டு. பப்ளிக் எக்ஸாமில் மார்க் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, இதுதான் அவங்களோட டவுட்டு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு 100% மார்க் கொடுப்பாங்க, டவுட்டே வேணாம். ஆக்சுவலாக மேக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட் மூலிமா சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரே சம்மே வந்து 4 விதமாக 5 விதமாக சால்வ் பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த மெத்தடை வேணால் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸ்டெப்ஸ் கரெக்டாக இருக்குது, ஆன்சர் கரெக்டாக இருக்குன்னா 100% உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு இது நான் சொல்ல வருது என்னென்னா, இப்போ ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரொம்ப ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணி ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க்கோ 3 மார்க்கோ கொடுத்துருவாங்க. ஆனால் ஸ்டெப்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு 5 மார்க்ஸ் சம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்டெப் போட்டு ஆன்சர் போட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இந்த டவுட் இவங்களுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கண்டிப்பாக ஒரு டியூஷன் போயிருப்பாங்க. அவங்க டியூஷனில் ஒரு மெத்தடில் நடத்தியிருப்பாங்க. அதை ஸ்கூலில் அப்ளை பண்ணும்போது ஆக்சுவலாக மார்க் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த பயம் வந்திருக்கும். பப்ளிக் எக்ஸாமில் இந்த மாதிரி நான் டியூஷனில் சொல்லி கொடுத்த ஸ்டெப்போ போடுறேன், ஆனால் மார்க் கொடுக்காமல் போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற டவுட்னால தான் இந்த கொஸ்டினை கேட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா என்னோட 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் டியூஷனில் சொல்லி கொடுத்த மெத்தடை ஸ்கூலில் கரெக்டாக போட்டிங்கன்னா 100% உங்களுக்கு மிஸ்டேக்கே சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. தெய்வமே, நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ், டாப்பர்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், உங்கள் டாப்பர்ஸ் கண்டிப்பாக டியூஷன் போயிருப்பாங்க. அவங்களும் டிஃப்ரெண்ட் மெத்தடில் தான் சால்வ் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ராப்ளம்ஸ்லாம். ஆனால் அவங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அனீஷ் சார், வெரி குட். நீங்களும் டியூஷன் போயிருப்பீங்க, அவங்க ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த மெத்தடை தான் போட்டிருப்பீங்க, ஆனால் மார்க் கொடுத்துருக்க மாட்டாங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் தப்பாக போட்டிருப்பீங்க அந்த ஸ்டெப்ஸை. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டியூஷன் சொல்லி கொடுத்த மெத்தடை தப்பாக போட்டு, அதுவும் அந்த டீச்சர்கிட்ட ஸ்கூலில் கரெக்ஷன் பண்ணுற டீச்சர்ஸ் கிட்ட எதுன்னு போய் காமிச்சு, இந்த மாதிரி எங்கள் டியூஷனில் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க பாருங்க. சார் கரெக்டாக சார் இருக்குது. உனக்கு எல்லாம் தெரியுமா? ஏதோ ஒரு அளவுக்கு நீ பண்ணப்ப எனக்கு தெரியாதுலடா, நீ பண்ணு. அந்த ஸ்டெப்ஸும் தப்பாக இருக்கும், நீங்கள் போட்டதே தப்பாக போட்டிருப்பீங்க. டியூஷன் மெத்தடும் போட்டிருக்க மாட்டீங்க, ஸ்கூல் மெத்தடும் போட்டிருக்க மாட்டீங்க. தப்பாக ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி எங்கள் டியூஷன் டீச்சர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்களும் ஒரு மேக்ஸ் டீச்சராக தான் இருந்திருப்பாங்க. நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும்ல. அதனால தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு திட்டுவாங்க, நான் சொல்லி கொடுத்த மெத்தடை மட்டும் போடு, டியூஷனில் சொல்லி கொடுத்த மெத்தடெலாம் போடாது அப்படின்னு சொல்கிறது காரணம், நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. பாருங்க சார் எப்படி டிரைவ் பண்ணியிருக்காருன்னு. இதில் கடைசியில் என்ஸ் ப்ரூவ்டு வேறு. நீங்கள் இதுவே கரெக்டாக போட்டு எல்லா ஆன்சர்ஸும் கரெக்டாக கொண்டு வந்திருக்கீங்க, ஸ்டெப்ஸ்லாம் போட்டு சூப்பராக டியூஷனில் சொல்லி கொடுத்த மெத்தடையே ஒழுங்காக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிற மார்க் கொடுப்பாங்க. மார்க் கொடுக்காமல் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. சான்ஸ் எப்போ இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சான்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று, அந்த கரெக்ஷன் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்தால் அது நடக்க வாய்ப்பு இருக்குது. 2வது, அந்த மெத்தட் அவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு அந்த மெத்தட் புரியுதான்னு பாருங்கள். நம்ம அகாடமிலேயே ஒரு மெத்தட் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மெத்தட் சொல்லிக் கொடுக்குறோம். அது இன்னொருத்தங்களுக்கு புரியல அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி மெத்தடில் சொல்லிக் கொடுத்தா அந்த சம் புரியுமோ, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். எங்களுக்கு தேவை அவங்களுக்கு அந்த கான்செப்ட். ஒரு கான்செப்ட் வந்து ஒருத்தங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதே கான்செப்ட் இன்னொருத்தங்களுக்கும் புரியணுன்றது அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னால் தான் புரியும். என்னோட அட்வைஸ் உங்களுக்கு என்னன்னா, டியூஷனில் ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறாங்களா, அந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா, கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிச்சுன்னு தோணுச்சுன்னா அந்த மெத்தடை கண்டிப்பாக ஸ்கூல்லையும் போடுங்க, பப்ளிக் எக்ஸாம்லையும் போடுங்க. உங்களுக்கு மார்க் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த ஸ்டெப்பை கொஞ்சம் கரெக்டாக போட்டு ஆன்சர்ஸ் கொண்டு வாங்க. ஒழுங்கா படிடா. எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சம்மை கரெக்டாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்க அந்த மாதிரி போட்டிங்களா உங்களை வந்து கிரிட்டிசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரி இந்த ஸ்டெப் போட்ட, ஏன் அந்த ஸ்டெப் போடக்கூடாது, நான் சொல்லி கொடுத்த மெத்தட் ஏன் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மெத்தட் புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக போடுங்க தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பப்ளிக் எக்ஸாமோட மேக்ஸ் கீ பேப்பரே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் மெத்தட் சால்வ் பண்ணி தான் ஆன்சர்ஸே இருக்கும். நீங்கள் எந்த மெத்தடை வேணால் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கலாம். ஸ்டெப்ஸ் கரெக்டாக இருக்குது, ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா 100% மார்க் கொடுப்பாங்க, டவுட்டே வேணாம். உங்களோட டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணலாம், ஆனால் அந்த ஸ்டெப்பை கரெக்டாக போடுங்க, ஆன்சர்ஸ் கரெக்டாக போடுங்க, உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த டவுட் வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கும். ஆனால் அவங்களாம் கேட்கல, நீங்கள் கேட்டீங்க.
கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கும் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதனா டவுட் உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களோட டவுட்டை சால்வ் பண்ணுறது எங்களோட கடமை. உங்களோட டவுட் எல்லாமே நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்ப்போம். அது ஒரு நல்ல வீடியோவாக ரெடி பண்ண முடிஞ்சிச்சுன்னா, அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுவோம். அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்டை எல்லாமே கேளுங்க. சின்ன டவுட்டு பெரிய டவுட்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எதனா வீடியோ பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துருங்க. அதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸும் பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக தான் இருக்கும். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸ் எல்லாமே. அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுத. ஆல் தி பெஸ்ட்.